பார்க்கல. வீட்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா இந்த ஆதிரை எங்க கிளம்பி போறா? ஒரு ஆட்டோ புடிச்சு பின்னாடியே போய் பாத்துட்டு வந்துருவோமா? வேணாம் வேணாம் வேணாம். இந்த மளிகை கடைக்காரரும் பால் கடைக்காரரும் பணம் கேட்டு வந்தத பிரபு கிட்ட போன் பண்ணி சொன்னதுக்கே அவ நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்கா. இப்ப அவளை ஃபாலோ பண்ணிட்டு நாம வந்தது தெரிஞ்சதுன்னா நம்மள கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவா. இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் நல்லது. ஆனா இப்படி அவசரமா எங்க போறான்னு தெரியலையே, எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெய்வமே, எனக்கு ஒரு வழியை காட்டக்கூடாதா? டே பிரபு, என்னடா அது? சரக்கடிக்கிறவங்க கை மாறி உன் கை கண்ட்ரோல் இல்லாம விட நடுங்குது. டேய், இருந்தாலும் நீ பணத்தை நினைச்சு இவ்வளவு டென்ஷன் ஆக கூடாதுடா. பண பிரச்சனையா உன் மாமா சமாளிச்சிட்டு ஆதரவு சொன்னான்ல, அப்புறமா நீ இப்படி டென்ஷன் ஆனா என்ன அர்த்தம்? பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி ரத்தம் மண்டைக்கு ஏறி சுக்குநூறா உடஞ்சு போடுமா உனக்கு? கண்ட்ரோலாரு, கூலாரு, தில்லாரு. எதுக்கும் டென்ஷன் ஆகாத. ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, ஓகே. சூப்பரா பிரபு, கை நடுக்க நின்றுச்சு. சூப்பர், பயங்கர தைரியசாலிடா. எது வந்தாலும் ஒரு கை பாத்திரலாம். ஆதிரே, ஆதிரே. பிரபு, ஆதிர கிச்சன்ல இல்லப்பா, ரூம்ல இருக்காளா? என் ரூம்ல இல்லையேப்பா. அம்மா, ஆதிரைய நீ பாத்தியா? நான் பாக்கலப்பா. ஏ ரேவதி, அண்ணிய பாத்தியா? இல்லனே, நான் பார்க்கல. ரோகிணி, ரோகிணி. என்னாச்சுப்பா? அண்ணிய பாத்தியாமா? இல்லையேப்பா. எல்லாரும் வீட்ல தான் இருக்கீங்க. யாரு கேட்டாலும் தெரியாது சொல்றீங்க. உங்களெல்லாம் என்ன பண்றது? மருமகனே, 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 இப்ப என்னடி உனக்கு? அவனே டென்ஷன்ல இருக்கிறான். ஆமா, நீ சும்மா இருமா. மருமகனே, நீ ஆதிமாவை தானே தேடிட்டு இருக்க? ஆமா. ஆதிமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவசரமா எங்கேயோ கிளம்பி போச்சுப்பா. என்ன சொல்றீங்க? அவ எங்க வெளியில போனா? தெரியல மருமகனே. ஆதிர வண்டி எடுத்துட்டு போறத பார்த்தேன், ஆனா எங்க போறான்னு நான் கேட்கல. பாத்தீங்களாப்பா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஆனா அவ லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டாம எங்க கிளம்பி போயிட்டா. இப்ப என்ன பண்றது? அவ இப்படி நடந்துகிட்டா என்ன அர்த்தம்? கோபப்படாத பிரபு. கொஞ்ச நாள் இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எப்படி கோபப்படாம இருக்க முடியும்? ஆதிரா, 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 வெளியே வாமா. ஐயோ, ஹவுஸ் ஓனரு, மளிகை கடைக்காரரு, பால்காரரு இன்னைக்கும் ஆதிரையை தேடி வந்துட்டாங்களே. நேத்து அந்த கத்துனாங்களே, இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறாங்களே தெரியலையே. நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இவங்க 3 பேருக்கும் மாமா பணத்தை கொடுத்துருவாருன்னு ஆதர சொன்னாலே, அப்புறம் எதுக்கு இவங்க இப்ப ஆதரை தேடிட்டு இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை ஆதர நம்ம கிட்ட போய் சொல்லிருப்பாளா? ஏப்பா, உங்க மருமக எங்கப்பா போய் தொலைஞ்சா? வாசல்ல கடங்காரங்களா வந்து நிக்கிறாங்க. சொல்லாம கொள்ளாம அவ எங்க கிளம்பி போயிருக்கா? பிரபு, பிரபு, டென்ஷன் ஆகாதப்பா, நான் போய் பேசிட்டு வரேன். இருங்கப்பா, நீங்க போய் பேசினா அவங்க சமாதானமாய் போயிருவாங்களா? ஆதிர எங்க இருக்க?
வணக்கம் அண்ணா. வாமா ஆதிரை, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. நீங்க? நான் நல்லா இருக்கேன். கடவுள் புண்ணியத்துல ஓடுது ஆதிரை. ம். ஆமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க வாட்டர் கேன் கடையை வேற ஆளுக்கு கொடுத்துட்டீங்களாமே? ஆமா அண்ணா. அப்பாவுக்கு கால்ல அடிபட்டது தான் உங்களுக்கு தெரியுமே. அதனால கடைய சரியா பாத்துக்க முடியல. அதான் வேற ஆளுக்கு கொடுத்துட்டோம். அதுவும் கரெக்ட் தாமா. முதல்ல நமக்கு உடம்பு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கடை, வருமானம் எல்லாமே. அப்பாக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா வேற கடையை போட்டுக்கலாம். அது வரைக்கும் அவரை ரெஸ்ட் எடுக்கட்டும் தான் நாங்க இந்த முடிவெடுத்தோம். சரிம்மா. அண்ணா, இது என் ஒரு பவுன் ஜிமிக்கி கம்மல். இதை வச்சு எனக்கு ஒரு 30,000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்களா? ஏதாச்சும் அவசர செலவாமா? ஆமா அண்ணா. எவ்வளவுமா? 30,000 தானேமா கேட்ட? ஆமா அண்ணா. எங்க வந்தீங்க? என்ன மாப்பிள்ளை தம்பி, ஆதிரை பார்க்கணும், வர சொல்லுங்க. ஆதிரை நீங்க எதுக்கு பார்க்கணும்? என்ன மாப்பிள்ளை தம்பி, புதுசா கேள்வி கேட்குறீங்க? ஆதிரை பார்த்து வாடகை பணம் வாங்கிட்டு போகணும். எனக்கு 2 மாசம் மளிகை பாக்கி இருக்குது. ஆதிரையை கூப்பிடுங்க, பணத்தை வாங்கிட்டு போகணும். எனக்கு 2 மாசம் பால் கணக்கு இருக்குப்பா, அது கொடுக்க சொல்ல நான் போயிட்டே இருக்கேன். ஆள் ஆளுக்கு சும்மா சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. வீட்டு வாடகை, மல்லிகை, பால், எத்தனை பேருக்கு பணம் கொடுப்பாங்க? ஆதிரோட அப்பா தான் உங்களுக்கு செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆதிரை அப்பா எங்களுக்கு பணம் தரணும் அர்த்தம். அதனாலதான் ஆதிரையை பார்த்து பணத்தை வாங்கிட்டு போலான்னு 3 பேரை வந்திருக்கோம். கூப்பிடுங்க ஆதிரையை. கூப்பிடுப்பா. இப்படி முடிச்சதா என்னங்க அர்த்தம்? ஆதிரை கூப்பிடுங்க சீக்கிரம். ஆதிரை வீட்ல இல்ல, அவளை தேடி இனிமே யாரும் இங்க வராதீங்க. அது எப்படிப்பா வராம இருக்க முடியும்? அவங்க சித்தி பண்ண செலவுக்கு நான் பொறுப்படுத்திக்கிறேன்னு ஆதிரை வாக்கு கொடுத்துருக்கு. அதனால ஆதிரை கிட்ட தான் நாங்க பணத்தை வசூல் பண்ணி ஆகணும். உங்ககிட்ட நான் ஆதிரை கடன் வாங்கியிருக்காளா? நீங்க எப்படி வசூல் பண்றீங்க நானும் பாக்குறேன். பிரபு, டென்ஷன் ஆகாதப்பா, கொஞ்சம் அமைதியா இருப்பா. எப்படிப்பா அமைதியா இருக்க முடியும்? ராத்திரி அவ ஒண்ணு சொல்றா, பொழுது முடிஞ்சது இவங்க ஒண்ணு சொல்றாங்க. என்ன எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி உங்க மருமக என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அவங்க அப்பாவே கொடுத்தாருன்னு சொன்னாராம். ஆனா இவங்க ஆதிரி கிட்ட பணத்தை வாங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இது என்ன விளையாட்டா இருக்கா? எல்லாரும் சேர்ந்து என்ன பந்தாடுறீங்களா? எனக்கு கோவம் வந்ததுன்னா யாரையும் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு